1902ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து 1970ஆம் ஆண்டு தாய்வான் தேசத்தில் அவங்க ஓட்டத்தை முடித்த ஒரு ரொம்ப எளிமையான இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பெண் மிஷனரி கிளாடிஸ் அயல்வார்ட். அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் அவங்களுடைய ஜேர்னி ரொம்ப எளிதாக இல்லாமல் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஆனால் அது அவங்க விரும்பி அவங்கள ஒப்பு கொடுத்து அவங்க வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இங்கிலாந்து தேசத்தில் லண்டன், நார்த் லண்டன் பகுதியில் இருந்த எட்மண்டன் அப்படின்னு ஒரு ஊரில் பிறந்தாங்க. இதுதான் அவங்களுடைய வீடு. அவங்களுடைய அம்மா அப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பீப்புள், ஒரு ரிச் ஃபேமிலி கிடையாது. அவங்க அப்பா ஒரு போஸ்ட் மாஸ்டர். இவங்க கூட பிறந்தது 2 பேர். இவங்களுக்கு சின்னதுலேயே படிப்பு அறிவு ரொம்ப கிடையாது. எது படித்தாலும் அவங்களுக்கு மண்டையில் ஏறாது. ஸோ அவங்க 14 வயசுலேயே அவங்க கல்வியை முடிச்சிட்டாங்க. ஹை ஸ்கூலுக்கு மேலே அவங்க போகல. ஆனால் லைஃப்பில் அவங்களுக்கு ஒரே எய்ம் இருந்துச்சு. அவங்க தியேட்டர் ஆக்ட்ரஸ் ஆகணும், ஒரு நடிகை ஆகணும், நல்ல பாஷாக இருக்கணும். இதுதான் அவங்களுடைய ஆசை. சர்ச் பக்கமே போகிறத விரும்பாத ஒரு ஆள். ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு தியேட்டர் ஆக்டிங் அப்போது ரொம்ப ஃபேமஸ். அங்கே ஒரு அரீனா மாதிரி இருக்கும். அங்கே போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்புகிற வழியில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் இருக்க யூத் வெளியே மக்கள் எல்லாம் கூப்பிட்டுட்ருக்காங்க, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லி. இவங்க விருப்பமே இல்லாமல் வலியுறுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு மெசேஜில் அவங்க தொடப்பட்டு சைனாவில் இருக்கிற தேவையை அறிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பாரம் பார்க்குறவங்க எல்லாரையும் கேட்டுட்ருக்காங்க, சைனா போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க அண்ணன் கூட கேட்குறாங்க, நீயே போக வேண்டியதானே அப்படின்னு. அப்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி, நான் எப்படி தனியாக போக முடியும்? நெஹேமியாவோட புஸ்தகத்தை படிக்கிறாங்க. அப்போ அதில் அவங்களுக்கு நெஹேமியாவோட நிலைமையை புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இப்போ இவங்களும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. பட் தனியாக எப்படி போகிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. நெஹேமியாவும் ஒரு எஜமானுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சன். நானும் அப்படி ஒரு பர்சன் தான். என்னால் எப்படி போக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவங்களுக்கு யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சத்தம், நெஹேமியான் தேவன் உன்னுடைய தேவனா அப்படின்னு. ஆமாம், நெஹேமியான் தேவன் என்னுடைய தேவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெஹேமியா செஞ்சதை நீயும் செய் அப்படின்னும் போது இவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க, நான் நெஹேமியா கிடையாதே அப்படின்னு. நீ நெஹேமியா இல்லைனாலும் நான் நெஹேமியாவின் தேவன் அப்படின்னு சொல்லி தேவன் அவங்களோட பேசினார். இதில் ரொம்ப உறுதியாகி அவங்க அப்போ அவங்க கையில் இருந்த பைபிள், ஒரு ரொம்ப சின்ன காசு, அதுக்கப்புறமா அவங்களோட அந்த டெய்லி டிவோஷன் புக், இவ்வளோ தான் ஆண்டவரே என்கிட்ட இருக்குது, இதை வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு என்ன போகிறதா இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணுறாங்க சைனாக்கு அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி. அவங்க ஆனால் கொஞ்சம் கூட நினைக்கல அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருப்பாங்க அப்படின்னு. அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு எஜுகேட்டட் நல்லா படித்த ஒரு ஆம்பளையை தான் தேவன் அனுப்புவாங்க. ஒரு பெண்ணை எப்படி, அதுவும் படிக்காத ஒரு பெண்ணை எப்படி சைனாக்கு தனியாக போய் மிஷன் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், மிஷனரிஸ்னாலே ஒரு மிஷன் மூலயமா அவங்க அனுப்பப்படணும் ட்ரைனிங் முடிச்சுட்டு. அதே மாதிரி சைனா இன்லேண்ட் மிஷன் அப்படின்ற ஒரு மிஷனோட ஹெட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஹட்சன் டெய்லர் அவங்க மூலயமா ஒரு மிஷன் இருந்தது. அங்கே போய் இவங்க படிக்கணும். ஆல்மோஸ்ட் 3 மாதம் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துட்ட பிறகு தான் அந்த மிஷன் இவங்கள ஸ்பான்சர் பண்ணும் சைனா போகிறதுக்கு. அந்த மாதிரி இவங்க அங்கே போய் படிக்கிறாங்க. சைனீஸ் லாங்குவேஜ் சுத்தமாக அவங்களுக்கு புரியலை, எழுத முடியல, படிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு ஆனால் கடைசியில் ஒரு எக்ஸாம் கிளியரே பண்ணலை. அவங்க போன இன்ஸ்டிடியூஷன் இது தான். அங்கே போய் படித்து அவங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இன்ஸ்டிடியூஷனை விட்டு வெளியே நீக்கப்படுறாங்க. அது அவங்கள ரொம்ப மன வருத்தத்துக்குள்ளே உண்டு பண்ணுது. ஏன்னா சைனா போகணுன்னு ஆசை இருக்குது, போகிறதுக்கு ரெடி, வில்லிங் டு கோ. ஆனால் சைனீஸ் படிக்க முடியல, அவங்களால அந்த இன்ஸ்டிடியூஷனை எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல. ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க ஒரு பர்சன், ஃப்ரான்சிஸ் யங் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு தங்க வீட்டில் போய் ஹவுஸ் மேடாக ஜாயின் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மி சம்பளம், சம்பாதிக்கிறதெல்லாம் ஓவர் டைம் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு கடைசியில் 1930 இயரில் அவங்க போய் ஒரு டிக்கெட், அதுவும் டிக்கெட் அவங்க வாங்கினதுமே யாரும் ஸ்பான்சர் பண்ணல, யாரும் காசு கொடுக்கல, அவங்களுடைய காசை வச்சு
டிக்கெட் வாங்கி சைனாக்கு போகணும் அப்படின்னு. அது நிறைய இடத்துல மாறி மாறி அவங்க போகணும். சீயை க்ராஸ் பண்ணணும், அப்புறம் ட்ரெயினில் போகணும். இப்படி வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் வாங்குகிறாங்க. வாங்கி போகிற ஜேர்னி பார்த்தா வெறும் $10 தான் அவங்க கையில் இருக்குது. ரஷ்யா வழியாக ட்ரெயின் போகுது. அப்போது வந்து அவங்க கையில் இருந்த கொஞ்சம் திங்ஸை மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய திங்ஸ் அவங்களால கேரி பண்ண முடியாது. ரஷ்யா போகும்போது என்ன ஆகுதுன்னா, நடு வழியில் அவங்க ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க ரஷ்யன் மிலிட்ரி பீப்புள். ஸ்டாப் பண்ணி அவங்கள வந்து கைதியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு இடத்துல நைட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. மிராக்குலஸாக ஒரு யாருன்னே தெரியாத ஒரு பெண் வந்து அவங்கள வந்து விடுவிச்சு கூட்டிகிட்டு போய், நான் ஜப்பானுக்கு போகிற ஒரு ஷிப்பில் நான் உன்னை அனுப்பி விடுறேன், இங்கே இருந்தால் அவங்க வந்து உன்னை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நிலைமையிலையும் அவங்க அரெஸ்ட் ஆகி அப்படி தப்பிச்சு வந்து உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டில் ஏறும்போதும் அவங்க சொல்கிறது எல்லாமே, கடவுளுடைய உண்மை, அவங்களுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் வந்து என்னை வந்து கைவிடவே இல்லை. நான் வந்து ரொம்ப சின்ன காசு வச்சு தான் நான் வந்தேன். ஜேர்னியை பற்றி ரொம்ப வரி பண்ணேன். பட் கடைசியில் பார்த்தா ஒரு சமாதானம் என்னுடைய உள்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் சைனா வந்து சேர்ந்தாச்சு. சைனாவில் அவங்க வந்து போக வேண்டிய இடம் வந்து ஒரு ஹில்லி ஏரியா. அங்கே என்னென்னா, அங்கே ஏற்கனவே ஊழியம் செஞ்சுட்டு இருந்த ஜீனி டாசன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் கீழே போய் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அவங்க வந்து என்ன ஒரு இன் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ட்ராவலர்ஸ், அந்த வழியாக போகிற ட்ராவலர்ஸ் எல்லாருக்கும் அங்கே வந்து கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்து, ப்ளஸ் அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்பலை பற்றி ப்ரீச் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அவங்க அங்கே பண்ணது. அந்த இன்னோட பேர் வந்து இன் ஆஃப் 8 ஹாப்பினஸஸ். ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த இன்னில் வந்து ஒரு 8 வர்ச்சியூஸை பேஸ் பண்ணி அந்த இன் வச்சுருந்தாங்க. அந்த 8 வர்ச்சியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, லவ், வர்ச்சியூ, ஜென்டில்னஸ், டாலரன்ஸ், லாயல்ட்டி, ட்ரூத், பியூட்டி அண்ட் டிவோஷன். இதனால் அந்த இன்னோட பேர் இன் ஆஃப் 8 ஹாப்பினஸஸ். இவங்க யார் கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்க, அந்த ஜீனி லாசன் வந்து என்ன ஆகுதுன்னா, 1 இயர் இவங்க அங்கே போய் 1 இயர்க்குள்ளே அவங்க இறந்துடுறாங்க. ஸோ இவங்க தன்னந்தனியாக என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஸ்லோவாக ஒரு விதத்தில் கடவுள் வந்து அவங்கள யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் என்ன ஆகுதுன்னா, சைனாவில் இருந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட், அந்த யாங்செங் அப்படின்னு ஒரு இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் இவங்களை கூப்பிட்டு, சைனாவில் ஒரு மோசமான ஒரு ட்ரெடிஷன் இருந்தது, அதை வந்து ஒழிக்கணும். அதாவது ஃபுட் பைண்டிங். இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி ரொம்ப நேரோவாக ஒரு ஷூ வந்து அங்கே இருக்கிற விமென்லாம் போடணும். போட்டு அவங்க லைஃப் லாங்காக அப்படியே தான் இருக்கணும். அது வந்து அவங்களுக்கு அது இட் இஸ் குட் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சி ஒரு மூட நம்பிக்கையில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் ஊர்லேயே இந்த ஃபுட் பைண்டிங் பண்ணாத ஒரே ஆள் இவங்க தான், கிளாடிஸ். இவங்கள வந்து அங்கே அனுப்புகிறாங்க அந்த மக்கள்கிட்ட. இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் அது ஒரு தப்பான ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அப்படியே ப்ரீச்சும் பண்ணி கடவுளுடைய மெசேஜை அவங்களுக்கு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ப்ரிசன் இருந்தது. ப்ரிசனில் ரொம்ப பிரச்சனை. நிறைய ப்ரிசனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அடிதடி சண்டை வந்து அடிக்கடி ஒரு கலவரம் வர சுச்சுவேஷன். இவங்கள அதுக்கும் கூப்பிட்றாங்க. கூட்டிகிட்டு போய் ஆக்சுவலி அவங்க ஒரு பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி, இவங்க சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தாட் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்க்கு இருந்துச்சு. அதனால் இவங்களை அந்த ப்ரிசனுக்கும் கூட்டிகிட்டு போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரிசனர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்பலை சொல்கிறாங்க. சொல்லி அந்த ரயட் எல்லாம் அப்படி ஸ்டாப் ஆகுது. மோரோவர் அங்கே இருக்கிற ப்ரிசனர்ஸோட டெவலப்மெண்ட்காக சின்ன தொழில் எல்லாம் அங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து அப்படியே வந்து டெய்லி காஸ்பலை ப்ரீச் பண்ணி, மோர் ஓவர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அவங்களோட ப்ரிசனர்ஸ்க்கெல்லாம் மால்நியூட்ரிஷன் இருக்குது, அவங்களுக்கு சத்தான உணவு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளேயே வந்து நல்லா ஃபார்மிங் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நல்ல சத்தான உணவை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி தந்தாங்க. ஸ்லோவாக என்ன ஆகுது, கடவுள் வந்து இவங்களை வேறு வேறு விதத்தில் யூஸ் பண்ணுறத அவங்க பார்க்குறாங்க. அதே போல் சில்ட்ரன், அங்கே இருக்கிற சில்ட்ரனுக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொல்கிறாங்க, கதைகள் சொல்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் இவங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவங்களுக்கு ஐ வே தே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாஷையில் ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு மீனிங் வந்து வர்ச்சஸ் 1. ஃபஸ்ட்டு அவங்க வந்து தத்தெடுத்த குழந்தையோட பேர் வந்து 9 pence. ஏன் 9 pence அப்படின்னு சொன்னால், 9 pence, வெறும் 9 penceக்கு அவங்க அம்மா, அந்த குழந்தையோட அம்மா வந்து
காசு இல்லாமல், சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அந்த குழந்தைய கிளாடிஸ் அவங்கக்கிட்ட வித்துடுறாங்க. கிளாடிஸ் வந்து மனம் உடைஞ்சு போய் அவங்கள பார்த்து கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய தத்தெடுத்து அவங்களோட ஓன் சைல்டு மாதிரி வளர்க்குறாங்க. பின்னர் லேட்டர் வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து 9 pence அண்ட் அவங்களுடைய சைல்டு. அந்த லெவலுக்கு இவங்க வந்து இவங்களுக்கு கீழே வந்த சில்ட்ரன் எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. ஸ்லோவாக ஒரு சைல்டாக இன்க்ரீஸ் ஆகுது அவங்களுடைய ஹோமில். ஒரு ஹோம் மாதிரி வச்சு அங்கே வந்து இந்த சில்ட்ரன் எல்லாரையும் கொண்டு வந்து ஆர்ஃபன்ஸ் யார் இருந்தாலும் இவங்கக்கிட்ட வந்து விட்டுடுறாங்க. இவங்க இன்ஃபேக்ட் அவங்க வீட்டுக்கு லெட்டர் எழுதும் போது கூட அவங்க சொல்கிறாங்க, என்னை அங்கே திரும்ப வரணும்னு நினைக்காதீங்க, நான் இங்கே வந்து இவங்கெல்லாம் என்னுடைய பீப்புள், காட் வந்து எனக்கு கொடுத்த பீப்புள் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எப்பயுமே வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்க. இப்படியே போயிட்டுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஜப்பான் வந்து சைனாவில் ஒரு வார், ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் வார் வருது. ஸோ ஜப்பான்லேருந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து இவங்க சைனாவை ஃபுல்லாக பாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவங்க இருக்கிற இடத்துல பாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க இந்த பிள்ளைங்க அந்த டைமில் அவங்கக்கிட்ட இருந்த பிள்ளைங்க 100 பிள்ளைங்க, ஒரே ஒரு குழந்தைய தத்தெடுத்து இப்போ 100 பிள்ளைங்க இருக்காங்க. இந்த 100 பிள்ளைங்களையும் அவங்க வந்து பாதுகாக்கணும். ஸோ இந்த 100 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு அவங்க இருந்த மலைப்பகுதி வழியாக நடந்து சேஃப்டிக்கு போகிறாங்க. ஒரு ஊராக மாறி மாறி போகும்போது எங்கெங்கே பாம் பண்ணலையோ அப்படி தேடி தேடி அவங்க வழியில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கங்கே குகையில் தங்குறாங்க. சில ஊரில் போய் அவங்க கேட்குறாங்க, நாங்கள் உள்ளே வரட்டுமான்னு. அவங்க அலோவ் பண்ணலை. கடைசியில் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு ஊர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவரை க்ராஸ் பண்ணணும். ரிவர் ஜஸ்ட் க்ராஸ் பண்ணுறது எப்படி முடியும்? 100 பேரை வச்சுட்டு முன்னாடி ரிவர் இருக்குதுன்னு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷிப்பில் ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு சின்ன போட்டு, ஆக்சுவலாக அதுலேருந்து சைனீஸ் மிலிட்ரி பீப்புள் வந்து இவங்களையும் இந்த 100 சில்ட்ரனையும் ஏற்றிட்டு போய் அடுத்த கரைக்கு சேர்த்துட்றாங்க. அந்த கரையில் போய் அடுத்த ஊரில் போய் கேட்குறாங்க, இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நான் இங்கே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி. கடைசியில் நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டு கடைசியில் ஒரு ஊரில் அவங்கள நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாமே என்னுடைய பிள்ளைங்கள், இவங்க எல்லாமே மை ஓன் அப்படின்னு தான் அவங்க எப்பயுமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மிஷனரி டு கெட் சைனீஸ் சிட்டிசன்ஷிப் வந்து கிளாடிஸ் அயல்வாட் தான். அப்படியே அவங்க பல வருஷம் அங்கே வாழ்ந்து 1947 அங்கேருந்து ஒரு ப்ரீஃப் பீரியட் இங்கிலாந்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இங்கிலாந்து போய் அவங்க சும்மா இல்லை, எல்லா சர்ச்சஸ்லேயும் போய் ப்ரீச் பண்ணி காஸ்பலை சொல்லி அவங்க சைனாவில் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்ப சைனாவுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப விருப்பம் இருக்குது. பட் அங்கே கம்யூனிஸ்ட் ரூல் இருந்ததுனால அவங்களால அங்கே போகவே முடியல. ரொம்ப ட்ரை பண்ணி ஃபெயில் பண்ணி கடைசியில் 1958 அவங்க ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ்க்கு மேலே வயது இருக்கும்போது தாய்வானில் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு தாய்வானுக்கு போகிறாங்க. தாய்வான் போய் என்ன ஆகுது, அவங்க ஒரு சின்ன வீட்டில் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நைட் வந்து வெளியில் ஏதோ ஒரு குழந்தை அழுற சத்தம் கேட்குது. போய் பார்த்தா ஒரு பேஸ்கெட்டில் ஒரு பேபி. இவங்க கேட்குறாங்க, கடவுளே எனக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் எப்படி இந்த குழந்தைய வளர்க்க முடியும்? இது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வேலை எனக்கு இங்கே கொடுங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த சைட் பார்த்தா இந்த பேபியை என்ன பண்ணுறது, அப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லி தத்தெடுத்து அந்த மாதிரி ஸ்லோவாக நிறையா பிள்ளைங்கள திரும்ப அங்கேயும் தத்தெடுத்து ஒரு ஆர்ஃபனேஜை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க எப்பயுமே சூழ்நிறது எல்லாமே அம்மா அப்பா இல்லாத, ஒரு ஆதரவே இல்லாத ஒரு அனாதை குழந்தைகள் தான். இதுதான் அவங்களுக்கு எப்பயுமே சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம். அண்ட் அவங்களுக்குமே வந்து ஒரு காட்லி பேரண்ட்டாக அவங்க இருந்திருக்காங்க. பேர் இல்லாத குழந்தைங்களுக்கு இவங்க பேரையே வச்சு இவங்களோட செகண்ட் நேமை கொடுத்தே பேர் வச்சுருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு பையன்தான் கார்டன் அயல்வாட். அந்த பையனை கூட்டிகிட்டு அவங்க திரும்ப பிரிட்டனுக்கு வந்து ஒரு விசிட் பண்ணுறாங்க 1966. இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி பிரைன் சாப்பல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் அவங்க வந்து காஸ்பலை ஷேர் பண்ணுறாங்க. அவங்க கூட்டிகிட்டு போன அந்த சின்ன பையன், இது அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லியே அவங்களோட செகண்ட் நேமே வச்சு, எந்தெந்த பிள்ளைக்கு பேர் இல்லையோ செகண்ட் நேமெல்லாம் இவங்க பேர் வச்சுருவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து இவங்க இந்த பிள்ளைங்க எல்லாமே அவங்களுடைய ஓன் சில்ட்ரன். இவங்களுக்கு திருமணம் ஆகலை, ஆனால் அங்கே இருந்த அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அனாதை குழந்தைகள் எல்லாமே இவங்களுடைய ஓன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்றைக்குமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு அவங்க திரும்ப இங்கிலாந்து வந்தப்போ அவங்கள பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அவங்களோட புகழ் வந்து வெளியே தெரிஞ்சு
நிறைய பேர் வந்து அவங்க கிட்டேருந்து வந்து கற்றுக்கிட்டாங்க. கடைசியில் என்ன ஆகுது, அவங்க திரும்ப தாய்வான் போய் பல வருஷங்கள் வாழ்ந்து 1970 அவங்க ஓட்டத்தை முடிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட கிரேவ். அங்கே வந்து கிரைஸ்ட் காலேஜ் அப்படின்னு தைப்பேயில் ஒரு காலேஜ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் அவங்களோட கிரேவ் இருக்குது. அண்ட் மோரோவா அவங்க கடைசியில் எழுதுனது வந்து அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப இட்ஸ் ஃபுல் ஆஃப் ப்ரேஸ். நான் ஒரு அன்எஜுகேட்டட் படிக்காத ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணாக இருந்தாலும் என்னை வந்து அங்கே சீன மக்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக வச்ச கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஷி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். நம்ம யோசித்து பார்த்தாலும் ஒரு படிப்பறிவே இல்லாமல் சுத்தமாக சைனீஸே தெரியாமல் அங்கே போய் திரும்ப கஷ்டப்பட்டு சைனீஸ் கற்றுக்கிட்டு டு த எக்ஸ்டென்ட் தட் அவங்க எழுதும் போதெல்லாம் அவங்க சைன் பண்ணது கூட சைனீஸ் லாங்குவேஜில் தான் அவங்க சைன் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எட்மண்டனில் வாழ்ந்தாங்கல்ல இங்கிலாண்டில், அங்கே அவங்க படித்த ஸ்கூலுக்கு இப்போ வந்து கிளாடஸ் அயல்வார்ட் ஸ்கூல் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேட்டர் இட் வாஸ் ரீநேம்ட் ஆஸ் அயல்வார்ட் அகாடமி. அவங்களோட லைஃப் பற்றி நிறைய புக்ஸ் வந்திருக்கு, ஒரு மூவி வந்துச்சு. காமன் பப்ளிக் பீப்புளுக்கு அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ், அவங்க பண்ண மிஷன் எல்லாமே வந்து வெளியரங்கமாக இந்த புக்ஸ் மூலமா எல்லாருக்குமே தெரிஞ்சு இட் வாஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி பீப்புள். அ ஸ்மால் விமன் வித் மஸ்டர்ட் சீட் ஃபேத், அதுதான் கிளாடஸ் அயல்வார்ட். மோரோவர் அவங்க சொல்கிறத பார்த்திங்கன்னா, ஒரு ஈகிள் வந்து ஆகாயத்தில் பறக்கும் போது கீழே ரிவரை பற்றி க்ராஸ் பண்ணுறதை பற்றி அது ஃபீலே பண்ணுறது கிடையாது. இப்படி தான் நம்மளும் ஒரு ஈகிள் மாதிரி நம்ம மேலே பறக்கும் போது நம்ம எதை பற்றியும் வரி பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் அவங்க லைஃபோட சாட்சி. மோர் இம்பார்ட்டண்ட்லி, நான் படிக்கலை, நான் ஒரு ஒர்த்லெஸ் பர்சன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஹெவனுக்கு போகும்போது உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து கடவுள் கேட்க போகிறது கிடையாது. பட் உங்களோட காலுக்கு நீங்கள் ஃபேத்ஃபுல்லாக இருந்தீங்களா, கடவுள் உங்களை பண்ண சொன்ன வேலையை நீங்கள் செஞ்சீங்களா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாமே நம்மளுக்கும் அப்ளை ஆகிற ஒரு விஷயம். அண்ட் காடோட ப்ரொவிஷன் அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் இருந்துச்சு, எங்கெங்கே போகும்போது அவங்களுக்கு கடவுள் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமை, அவங்க அரெஸ்ட் ஆனப்போ எல்லா டைம்லேயும் கடவுள் அவங்க கூட இருந்தாங்கன்றத அவங்க ஆணித்தனமாக அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஃபுல் வேர்ல்டுக்கு. ஓகே, அவங்களுடைய அழைப்பு வந்து சைனாக்கு இருந்தது. அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, மோசஸை கால் பண்ண தேவன், அதே மாதிரி பைபிளில் ஒரு கேரக்டரையும் காலிங் கொடுத்த தேவன் தான் நம்மளையும் அழைக்கிறாங்க. அண்ட் யூ ஷுட் ஒன்லி பி ஃபெய்த்ஃபுல் இனஃப் அண்ட் அவைலபிள். இவங்க பண்ண மிஷினரி பணிகளுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி, ஓகே மிஷினரியாக போனாங்க, அங்கே இதெல்லாம் பண்ணாங்க, ஃபைன். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதோட பின் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இவங்களுக்கு முன்னாடி நிறையா மிஷினரிஸ் சைனாக்கு போயிருந்தாங்க அந்த இன்லேண்ட் மிஷன் மூலயமா. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. இன் 2025 இப்போது இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் த மோஸ்ட் ஃபாஸ்ட் ரேப்பிட்லி க்ரோயிங் ரிலிஜன் இன் சைனா அப்படின்னு பார்த்தா கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியன்ஸ் வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. இதுதான் ஒரு ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி அங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியே ஒரு பப்ளிஷ் பண்ண ஒரு ஸ்டடி. இது மட்டும் இல்லாமல் ப்ரொஜெக்டட் ஃபார் இன் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2050 ஃபுல் வேர்ல்ட் பாப்புலேஷனில் எந்தெந்த கண்ட்ரியில் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும், ஜாஸ்தியாக டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் 10th பொசிஷனில் சைனா இருக்குது. கிறிஸ்டியானிட்டி, கிரைஸ்ட்னா என்னன்னே தெரியாத ஒரு கண்ட்ரி, அதுக்கு போய் பண்ண இவங்க தியாகம், மிஷன் ஒர்க் எல்லாத்தினுடைய எஃபெக்ட் வந்து பல வருஷங்கள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம பார்க்குறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர், அந்த ஸ்டடி பண்ண ப்ரொஃபஸர் சொன்னதே வந்து ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலிஜன் இன் சைனா. அந்த க்ரீன் கலரில் இருக்கிற ரீஜன் எல்லாமே வந்து ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற ஏரியா தான் அப்படின்னு சொல்லி இந்த பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம எல்லாமே சொல்லணும். ஸோ ஃபைனலி ஒரு ஸ்மால் சிம்பிள் உமன் அண்ட் பார்த்திங்கன்னா அவங்க ஹைட் கம்மி, அவங்களோட எஜுகேஷன் கிடையாது, அவங்கக்கிட்ட நிறைய குறைவுகள் இருந்தது, நிறைய டவுட்ஸ் இருந்தது, நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்குமே நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் ஜஸ்ட் தட் சிம்பிள் ஃபேத்
அண்ட் அவங்க வந்து காலிங் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வாலண்டியராக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் கடவுள் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் பண்ணலைனாலும் வேறு யாரையோ கொண்டு அவங்க பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் நான் அவைலபிள், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் மூலியமாக கடவுள் பண்ணுற விஷயம் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம எல்லாருமே இதை யோசித்து பார்த்து எந்த விதத்தில் நம்ம வந்து நம்மளை சரண்டர் பண்ணி கடவுள் நம்மளுக்குன்னு வச்சுருக்கிற ஒரு பாத்தில் நம்ம போகணும் அப்படின்றத கிளாடிஸ் அல்வார்ட் அவங்க லைஃப் மூலயமா நம்ம எல்லாமே கற்றுக்குறோம். நான் as I said, அவங்க பிறந்தது வேறு ஏதோ ஒரு ஊர், காண்டினென்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட் காண்டினென்ட், யுனைடெட் கிங்டம். அந்த பாஷ் லைஃப்பை விட்டுட்டு அவங்க சைனா, தாய்வான் எல்லாத்துக்காகவும் அவங்க வாழ்ந்து, மோரோவர் அனாதை குழந்தைகள், ஒன்றுமே இல்லாத அனாதை குழந்தைகளோட லைஃப்ஸை அவங்க எப்படி டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதே போல் ஒரு மீனிங்ஃபுல்லான, ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப்பை வாழ்கிறதுக்கு நம்மளும் அழைக்கப்படுறோம். Wishing you all a very happy Women's Day. Thank you.